எஸ் அகைன் ஒன்ஸ் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து ஈகாலஜியோடைய கண்டினியூஷன். நான் பேசுறது ரொம்ப தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஈகாலஜியில் அதாவது யூனிட் 8 பார்ட் 3 மெட்டீரியல். சரியா, யூனிட் 8 பார்ட் 3 மெட்டீரியல். இதில் லாஸ்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு டாபிக் தான் பெண்டிங் இருந்தது. லாஸ்ட் டாபிக் என்னன்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் இதில் வந்தது டிஆர்பியில். சரியா, ஸோ இதில் நல்லா செலக்ட் பண்ணா ஒரு 5 to 8 கொஸ்டின் தான் சார். அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த 5 to 8 கொஸ்டின் இன்னும் நல்லா செலக்ட் பண்ணால் 10 கொஸ்டின், அவ்வளோதான். 10 கொஸ்டின் மேலே நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் கொஸ்டினே கிடையாது. அதுக்குள்ளே தான் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் நான் எப்பயும் ஒரு ரேஞ்ச் சொல்லுவேன், அதை விட பேசிக்காக லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரியா, ரைட். எனிவே அது என்னன்னு பார்ப்போம். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், பேஜ் நம்பர் யூனிட் 8 பார்ட் 3, பேஜ் நம்பர் 53. பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், அதுலயே மீனிங் இருக்கு. பயோ இதுல ரைட்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஆல் லிவிங் ஆர்கானிசம் ரெக்கார்ட் அஸ் எ நியூட்ரியன்ஸ். அதுல நியூட்ரியன்ஸ்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். சரியா, அப்ப இதுல ஒரு 8 எலமெண்ட்ஸ் வரும். பேஜ் நம்பர் 54ல ஒரு டேபிளும் கொடுத்துருப்பேன். அதுல மெயினா வந்து பயோ ஜியோ கெமிக்கல்ஸ் ஆர் 2 phases இஸ் தேர். பயோ ஜியோ கெமிக்கல்ஸ் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டா 2 ஃபேஸ் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் பயோ ஜியோ, யா, 2 phases. சரியா, சோ அதுல இந்த 2 phases-னா 2 டைப். இவ்வளவுதான் சார் கேட்ட கொஸ்டின். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஹவு மெனி ஸ்பேசஸ் இஸ் தேர்? 2 spaces. அவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு சில்லி கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இது. சரியா, சரி. வாட் ஆர் தேர்? ஒன்னு வந்து கேசியஸ் சைக்கிள், இன்னொன்னு செடிமெண்டரி சைக்கிள். கேசியஸ் சைக்கிள், இன்னொன்னு என்னது செடிமெண்டரி சைக்கிள். ஓகே, அது பேஜ் நம்பர் நான் 54ல டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். சரியா, சோ கண்டிப்பா இந்த டேபிள் இருந்து கொஸ்டின், சப்போஸ் அப்படி இல்லைன்னா டேபிள் இருந்து கேட்பாங்க. கேசியஸ் சைக்கிள், செடிமெண்டரி சைக்கிள் பின்னா டீட்டெயிலா சொல்றேன். சரியா, அதுக்கு முன்ன அதாவது கேசியஸ் சைக்கிள் அப்படின்னு என்ன சார், செடிமெண்டரி சைக்கிள் அது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும். அதான் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சரியா, நைட்ரஸ் ஆக்சைடு, ஆக்சிஜன், இந்த மாதிரி. இதே செடிமெண்டரினா அது மினரல்ஸா இருக்கும். அதுல மெயினா வந்து பாஸ்பரஸ், கால்சியம், சல்பர், மெக்னீசியம், பொட்டாஸ், சரியா, இந்த மாதிரி. So mostly the reserve pool in the air and the water, gaseous form. இது only rock. It occurs quickly and it takes less time to complete it. இது வந்து very slow sedimentary cycle. ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ இது வந்து சர்க்குலேஷன் நடக்கும். இது அப்படி சர்க்குலேஷன் நடக்காது, லாங் பீரியடா இட் வில் டேக் தட். இது என்ன சார் பயோ ஜியோ கெமிக்கல்? அதுலயே மீனிங் இருப்பாங்க. The movement of nutrient element through that living and non-living components of the biosphere. அதாவது ஒரு லிவிங் காம்பனன்ட்ஸ்க்கும் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ்க்கும் நடுவுல, சரியா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பாத்தீங்களா? இந்த வாட்டர் எலமெண்ட், இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொட்டாசியம், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ். சரியா, இந்த மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மூவ்மெண்ட் தான் நம்ம பயோனா என்னது, லிவிங். ஜியோனா நான் லிவிங். கெமிக்கல்னு என்னது, இதுதான் கெமிக்கல்ஸ். அதான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். சரியா, இங்க ஜியோன்னு என்னன்னா லேண்ட், அந்த மாதிரி கூட சொல்லலாம். நான் லிவிங் தான் லேண்ட். லேண்ட் மண், சாயில். ஓகே, சோ த கெமிக்கல்ஸ் சர்க்குலேஷன் த்ரூ த லைஃப், அதுக்கு தான் நம்ம பயோ. லைஃப்னு மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ல. ஜியோன்னு என்ன சொன்னேன், எர்த். சைக்கிள் என்ன மீனிங்? கெமிக்கல்னா கெமிக்கல் உங்களுக்கு தெரியும், வேதிப்பொருட்கள். சைக்கிள்னா அகைன் அண்ட் அகைன் இட் வில் பி சைக்கிள். என்ன செய்யும், மாறிட்டே இருக்கும் வேற வேற ஃபார்ம்ல. அதுக்கு பேர் தான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். இட்ஸ் a reservoir pool, cycle pools of that பயோ ஜியோ கெமிக்கல்ஸ், chemicals everything. ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் பயோ ஜியோ கெமிக்கல் 2 நான் சொல்லிட்டேன். அந்த பேஜ் நம்பர் அதான் நான் இந்த எங்கேயும் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 54ல இருக்கு. கேசியஸ் சைக்கிள் அண்ட் செடிமெண்டரி சைக்கிள், இதான் 2 டைப். இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். அந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே மேக்சிமம் நல்லா கவனிங்க. இதுல என்ன கேட்பாங்கன்னா எக்ஸாம்பிள் தான் கொஸ்டினா வரும் எப்பயும். அதுக்கு முந்தின 2 வருஷம் முன்னாடி எக்ஸாம்பிள் தான் கேட்டாங்க. விச் சைக்கிள்ஸ் ஆர் பயோ ஜியோ கெமிக்கல்ஸ், அதாவது விச் ஒன் கேசியஸ் சைக்கிள், விச் ஒன் இஸ் செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, மோஸ்ட்லி செடிமெண்டரி சைக்கிள் ஆப்ஷன் வந்து பாஸ்பரஸ் இருக்கும் சார். சரியா, இதுதான் ஆப்ஷனா கூட. சல்பரும் கொடுக்காங்க, பட் சல்பரு கூட சல்பர் டை ஆக்சைடு, SO2,
ரெண்டுமே இருந்தா போத் ஏ அண்ட் பி போடுங்க. சரி, ரெண்டுமே ஏ அண்ட் பி வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாஸ்பரஸ் தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் மீனிங் நான் என்னன்னு சொல்றேன், அதாவது செடிமெண்ட்ரினா செடிமெண்ட்ரி ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்கும். அது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கவே இருக்காது. அதான் செடிமெண்ட்ரி சைக்கிள்னு சொல்றோம். ராக் இது எல்லாமே ராக்ல இருக்கக்கூடியது. கேசியஸ்னா கேசியஸ் ஃபார்முக்கு மாறும். ஏர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும். அதான் உள்ளது. பேஜ் நம்பர் 54ல டேபிள் நல்லா பார்த்துக்கோங்க. 3 ஆஸ்பெக்ட் ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள்ஸ். இதுல 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம். ஒன்னு வந்து இன்புட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், அவுட்புட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், அது இன்டர்னல் நியூட்ரியன் சைக்கிளிங். இன்புட்னா உள்ள வர்றது. The ecosystem receive that nutrients from the external source. அப்ப மெயின் சோர்ஸ் ஆஃப் த இன்புட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எது சார் அப்படின்னு கேட்டா, the wet deposition from that rainfall, dry deposition for a dust fall. I mean the symbiotic biological fixation, nitrogen fixation through the soil, weathering of rock, அதாவது பாறைகள்லாம் அப்படியே உடைஞ்சு சின்ன சின்ன கல்லுகளா மண் துகள்களா மாறுது. அதாவது weathering of rock. சரியா, இது எல்லாமே இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன்புட். அது இன்புட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சொல்லுது. அவுட்புட் ஆஃப் நியூட்ரியன், நியூட்ரியன்ஸ் ஆல்சோ டு மூவ் அவுட் ஆஃப் தட் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் இருந்து வெளியே போறது. அப்ப லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் த்ரூ தட் ரன் ஆஃப் த வாட்டர். ஒரு ரிவர்ல வாட்டர் ரன் பண்ணும்போது ரிவர் பெட்ல உள்ள அந்த சாயில் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எந்த பெரிய நியூட்ரியன்ட்லாம் இருக்கு, ஹியூமஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா எல்லா நியூட்ரியனும் ரன் ஆயிரும், ரன் ஆஃப் டு த வாட்டர். அப்ப லாஸ் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் இந்த கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும் வாட்டர்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர்ல கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம வாட்டர் அனலைஸ் பண்ணா மினரல் சால்ட்ஸ் நிறைய என்னென்ன சால்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கிறது மாதிரி இதுல வந்து வாட்டர்ல டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும். இது அவுட்புட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் சொல்லுது. இந்த ரெண்டுமே வந்து இன்டர்னல் நியூட்ரியன் சைக்கிள்ஸ்ல நடக்குது. அகைன் அண்ட் அகைன் என்ன செய்யும்? ரீடென்ஷன் அண்ட் அப்டேக் அண்ட் ரீசைக்கிள். ரீடென்ஷன், அப்டேக் அண்ட் ரீசைக்கிள். ஸோ ரீடென்ஷன் அப்டேக் மைனஸ் ரீசைக்கிள். அதாவது அப்படியே திரும்ப 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 ரீசைக்கிள் ஆறாதான் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான் சார் உள்ள விஷயங்கள். செடிமெண்ட்ரி சைக்கிள் அண்ட் கேசியஸ் சைக்கிள். ஸோ இதுல நம்ம அப்ப எதெல்லாம் செடிமெண்ட்ரி எதெல்லாம் கேசியஸ் சைக்கிள்னு நிறைய சைக்கிள்ஸ் சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில சைக்கிள்ஸ்ல அதுல என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குது, இல்ல கார்பன் சைக்கிள் இல்ல ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? கார்பன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சரியா? சல்ஃபர், பாஸ்பரஸ், கார்பன் சைக்கிள் வந்து டிகம்போசஸ், டயகனல் இல்ல கார்பன். சார் அவங்களை அன்மியூட் பண்ணுங்க. ஜாகிரபிக்கல், வாட்டர் சைக்கிள். சரி, கார்பன் சைக்கிள் அதுல பேஜ் நம்பர் 15 மெட்டில பாத்துக்கோங்க சார். கார்பன் சைக்கிள் இல்ல வேற வேற சைக்கிள் தான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். மெட்டீரியல் இது ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரொம்பலாம் இல்ல டீப்பாலாம் கொஸ்டின் வந்தது கிடையாது. இருந்தாலும் ஒரு கார்பன், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா செடிமெண்ட்ரி சைக்கிள், கேசியஸ் சைக்கிள். அதுல எதெல்லாம் செடிமெண்ட்ரி, அது சைக்கிள் நான் சொன்னல எப்படிலாம் மாறும்னு சொல்றது தான் கார்பன் சைக்கிள். பேஜ் நம்பர் 56ல இருக்கு பாருங்க, ஃபிகரும் இருக்கு. பேஜ் நம்பர் 56 ஃபிகர்ல சோர்ஸ் ஆஃப் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன் எங்க இருந்து வரும்? ஏர். அப்ப ஏர்ல இருந்து என்னவா மாறும்? கார்பன் கார்பனாவா இருக்கும். டு ஃபார்ம் தட் ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறும். இதே இது வாட்டர்ல, எஸ் வாட்டர்லயும் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். சரியா? அப்ப இதே சரி, அப்போ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? கார்பானிக் ஆசிட். அப்ப பாருங்க வேற வேற ஃபார்ம்ல போயிட்டே இருக்கு. அண்ட் டிசோசியேட் டு தட் ஹைட்ரஜன் அயான் அண்ட் பைகார்பனேட் அயான். இதுல ஃபுல்லாவே கார்பன் இருக்கும். மீத்தேன் ஃபார்மேஷன், அதுல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. அனரோபிக் ஆர்கானிசம்ஸ் CH4 to form that formation, the CH4 the methane. I mean fossil fuel also carbon. ராக்ல மைல்ஸ்டோன் ஆஃப் மார்பிள்ஸ் அது எல்லாமே கார்பன் தான். லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்றோம்ல, மார்பிள்ஸ். இது இந்த CO2 உங்களுக்கு தெரியும், கிரீன் ஹவுஸ் கேஸ். அது குளோபல் சிங்க் ஃபார் த கார்பன் டை ஆக்சைடு. த கார்பன் டை ஆக்சைடு ஆல்மோஸ்ட் இட்ஸ் அப்சார்ப்டு பை த ஓஷன். இந்த ஓஷன் கடல் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுமா சார்? சரியா? சோ அகைன் த மெயின் பாத்வே ஆஃப் தட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏர், வாட்டர். இந்த ரெண்டுல தான் கார்பன் வந்து வேற வேற ஃபார்ம்ல போயிட்டே இருக்கும். இந்த கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லக்கூடிய பயோஜியோ கெமிக்கல்ல ஒரு சைக்கிள். ரைட். அடுத்தது நைட்ரஜன் சைக்கிள். இது வந்து நைட்ரஜன் பிக்சேஷன், கார்பன் சைக்கிள் மாதிரி நைட்ரஜன் சைக்கிள்ல இருக்கும். சரியா? நைட்ரஜன் சைக்கிள் டயக்ராம் இல்ல.
சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நைட்ரஜன் சைக்கிள்ல வந்து இதுல மெயினா இம்பார்ட்டன்ட் ஃபார் த நைட்ரஜன்ல சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தான் பார்க்குறோம். நைட்ரேட் அயான் ஆஃப் தட் சாயில் இருக்கும், பிளஸ் வாட்டர்லையும் இருக்கும், இந்த கிரீன் பிளான்ட்ஸ்ல இருக்கும். இந்த ப்ராசஸ் இன்வால்வ் தட் நைட்ரஜன் சைக்கிள் வந்து ஒரு 6 ப்ராசஸ் நடக்கலாம் சார். இதை பத்தி நம்ம எங்க படிச்சிருப்போம்னு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா எக்ஸ்கிரீஷன்ல படிச்சிருப்பீங்க. புரோட்டீன், அதுக்கடுத்து யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரியில புரோட்டீன் மெட்டபாலிசத்துல படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் சார். நான் இந்த யூனிட்ல சொல்லல, இங்க வந்து எதை சொல்றேன், நானு நைட்ரஜன் சைக்கிள் சொல்றேன். ஸோ இந்த சைக்கிள்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டா நைட்ரஜன் சைக்கிள் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன காரணம்னா பிசியாலஜில புரோட்டீன் மெட்டபாலிசம், பிசியாலஜில வந்து அந்த எக்ஸ்கிரீஷன்ல கொஞ்சம் யூரியா சைக்கிள்னு ஒரு டாபிக் படிப்போம் அங்க. அதை விட யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரியில புரோட்டீன் மெட்டபாலிசம், அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்ல ஒரு கொஸ்டின். இதுல என்ன கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கு. டைட்டில், மீனிங், அதுலதான் கொஸ்டின் வரும் டிஆர்பில, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. சரியா? இல்ல அதுல நீங்க என்னன்னா மேக்சிமம் அந்த டைட்டிலே மீனிங் தெரிஞ்சிடும். இதுலயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. நைட்ரேட் அசிமிலே மொத்தம் 6 சொல்லியிருக்கோம். இந்த 6 டைட்டில் தான் சார் கொஸ்டின் வரும். அப்போ மொத்தமே 6 கொஸ்டின், அவ்வளவுதான். 6 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். மேக்சிமம் டைட்டில் தான் வரும், வேற ஒன்றும் பெருசா வராது. நீங்க ஆனா மெட்டீரியல் நிறைய டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. அந்த சைக்கிள் படமும் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 58ல. ஃபர்ஸ்ட் நைட்ரேட் அசிமிலேஷன். அப்ப என்ன மீனிங்? The plants will absorb in the nitrate ion and to form that a vegetable proteins, அது vegetable nitrate இருக்கும். The plant can also to use that ammonium ions, NH4, to form the protein. அப்ப protein form பண்றதுக்கு இந்த நைட்ரேட் வந்து அதுல ஃபார்ம் ஆகும். சரியா? ரைட். ஸோ இதுல அடுத்த டைட்டில் வந்து அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சார் நான் பேசுறது கேக்குதா? Yes sir. Yes. Okay. So next நம்ம பார்க்கிறது வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். அமோனிஃபிகேஷன் அப்படின்னு என்னது? யூரிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு அமோனியம். இவ்வளவுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப யூரிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட் தட் அமோனியா, that is we are called as ammonification, nitrification, denitrification. அப்படி ஆப்ஷன் இருக்கும், வேற ஒன்றும் பெருசா வராது. So and to form that ammonia as well as CO2, carbon dioxide, by the petrifying that bacteria with the help of that bacillus bacteria. அது ammonification. Nitrification என்னது? Nitrite bacteria, that is called Nitromonas, Nitrococcus. These are two important bacteria to soluble nitrate மாறுறது. அப்ப அது ஆக்சிடைஸ்டு பை தட் நைட்ரேட் பாக்டீரியா இல்ல நைட்ரோபாக்டீரியா. இதுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சார். அதாவது நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, எதெல்லாம் நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா? நைட்ரோபாக்டர், நைட்ரோசிஸ்ட், ஃபங்கை, பென்சிலியம். த ப்ராசஸ் ஆஃப் நைட்ரேட் ஃபார்மேஷன், தட் இஸ் வி ஆர் கால்ட் as நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு என்ன சார்? அமோனியா, நைட்ரைட், நைட்ரேட், இட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு molecular nitrogen, we are called as denitrification. அதை உடைக்கிறது டீநைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜனை உடைச்சிருது. அதுல மெயின் அது டீநைட்ரிஃபிகேஷன். ஸோ அப்ப இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா பாக்டீரியா, பர்டிகுலர்லி சூடோமோனாஸ். த நைட்ரேட்ஸ் ஆர் கன்வெர்ட் த நைட்ரஜன். அதர் டீநைட்ரிஃபிங் பாக்டீரியானா மைக்ரோகாக்கஸ், அதுமாதிரி தியோபேசிலஸ் ஸ்பீசிஸ், இதெல்லாம் நைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாங்கள். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அது பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் இருக்குது. சரியா? நம்ம 11th புக்ல நைட்ரஜன் சைக்கிள்ல கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாவே இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தா அதையும் ஒன்று ரீட் பண்ணி பாருங்க. So biological nitrogen fixation la the soil bacteria will be involved into that. Acetobacter, Clostridium, Cyanobacterium. இதெல்லாம் வந்து யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. சைனோபாக்டர், நாஸ்டாக், அனாபினா இதெல்லாம் வரும். சிம்பாட்டிக் பாக்டீரியா, ரைசோபியம், நைட்ரஜன் பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இன்வால்வ் ஆகுது. நான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் பொறுத்தளவு நைட்ரஜன் இஸ் கன்வெர்ட் த நைட்ரஸ் ஆக்சைடு NO2. அப்ப இது வந்து நான் பயாலஜிக்கல்னா வித்தவுட் மைக்ரோப்ஸ். அப்ப எப்படி சார்? வித் ஹெல்ப் ஆஃப் த லைட்னிங். மின்னல் வருது பாத்தீங்களா? என்னதான் நம்ம வந்து இரிகேட் பண்ணாலும் ஈவன் த நேச்சுரல் ரெயினுக்கு அந்த பிளான்ட் வந்து நல்ல growth இருக்கும். ஏன்னா நேச்சுரலா இருக்கு. லைட்னிங் மூலம் வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் நடக்கும், அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் பிக்சேஷன். சரியா? ஸோ சார் அவங்களை மீட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நைட்ரஜன் ரிலேட்டடா உள்ள
விஷயங்கள். அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நைட்ரஜன் அண்ட் கார்பன் சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துருங்க. சும்மா நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது ஆக்சிஜன் சைக்கிள் சார், பேஜ் நம்பர் 59. ஆக்சிஜன் சைக்கிளும் இதுவும் கேசியஸ் சைக்கிள்ல வரக்கூடியதுதான். சரியா? ஆக்சிஜன் சைக்கிள் மெயின் சோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசா ஒண்ணு கிடையாது, சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 21%. இட் யூஸ் அண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எப்படி திரும்ப அது என்னவா மாறுது, ரிலீஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன், எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஆக்சிஜன் கண்டென்ட் எப்படி குறைச்சிட்டு இருக்கோம், அதை பத்தி தான் ஃபுல்லா இருக்கும். மினரல் சைக்கிள் அப்படின்னு சொன்னா அப்ப இதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மினரல் மெயின் என்னென்ன சோர்ஸ்னு பாருங்க. யூஸ் அண்ட் ரிலீஸ், எதெல்லாம் யூஸ் பண்றோம், எதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்றோம், எப்படி அது இந்த மினரல்ஸ் எல்லாம் லாக்ட் ஆகுது, அதை பத்தினா ஃபுல்லா ஏதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க போதும் மினரல் சார்ஸ் பத்தில. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே கேசியஸ் ஃபார்ம், வேற வேற ஃபார்ம்ல அப்படியே மாறிட்டே இருக்குது சொல்றது. அதான் அது நம்ம என்ன சொல்றோம், கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரே ஃபார்ம்ல இருக்காது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வேற வேற ஃபார்ம்ல போயிட்டே இருக்குதான் நம்ம கேசியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்பன் சைக்கிள் இதான் தேடிட்டேன் அவ்வளவு நேரம். கார்பன் சைக்கிள், கார்பன் வேற வேற ஃபார்ம்ல மாறுது பாத்தீங்களா. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படிலாம் போகுது, எங்கெல்லாம் அந்த சோர்ஸ் வருது, எங்க இருந்து வருது, எப்படி போகுது, சரி அப்ப திரும்ப மண்ணுக்கு வந்து எப்படி மாறுது. அப்ப இது வந்து சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதான் நம்ம கேசியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் செடிமெண்டரி சைக்கிள்னு சொல்லும் போது அது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து கேசியஸ் ஃபார்மே இருக்காது. அதான் இதுல உள்ள ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இதுல மெயினா வந்து பாஸ்பரஸ் சைக்கிள் இருக்கு அண்ட் சல்பர், இந்த ரெண்டு தான் சார் ஆப்ஷனா கொடுப்பாங்க. பாஸ்பரஸ் சைக்கிள், இன்னொன்று வந்து என்னது சல்பர். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 61ல பாஸ்பரஸ் சைக்கிள். இட்ஸ் அ காம்பனன்ட் ஆஃப் தட் செல் மெம்பரைன். ஏற்கனவே பிஜில கேட்ட கொஸ்டின். அதாவது செடிமெண்டரி சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பாஸ்பரஸ், சல்பர், இந்த ரெண்டு இருக்கான்னு பாருங்க. இதான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஒரு பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டா இதுல வந்து செல் மெம்பரைன்ல பாஸ்பரஸ் இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல இருக்கு, ஏடிபில இருக்குது, போன்ல இருக்கு, டீத்ல இருக்கு, எல்லாம் பாஸ்பரஸ். சரியா? மெயின் சோர்ஸ் வந்து ராக் ஃபாசில் தான் சார் பாஸ்பரஸ். நோ அட்மாஸ்பிரிக் ஃபேஸ் இன் திஸ் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். இதான் ரொம்ப முக்கியம். அட்மாஸ்பிரிக் ஃபேஸே இருக்காது. அப்ப எங்க சார் இருக்கும் இந்த பாஸ்பரஸ் எல்லாம்? எல்லாமே மண்ணு, ராக்கு, அதுலதான் இருக்கும். யூஸ் அண்ட் ரிலீஸ்னா சாயில் ஃபார் த பிளான்ட் அண்ட் ராக் எரோஷன், சீவீட்ஸ் ஃபார் பாஸ்பரஸ் நிறைய இருக்கும். சீவீட்ஸ்ல, ஃபிஷஸ்ல, சீ பேர்ட்ஸ், அதுல உங்களுக்கு தெரியும் சீ பேர்ட்ஸ்ல முக்கியமானது இந்த கொவானான்னு என்னன்னு தெரியும், இந்த ஃபீசஸ் சொல்றோம்ல, மலம், அதுல பயங்கர பாஸ்பரஸ் இருக்கும். சரியா? அனிமல் பொறுத்தல ஃபீசஸ்ல பாஸ்பரஸ் அதிகமா இருக்கும் யூஸ் பண்றது. ஒரு லாக்கிங் ஆஃப் த பாஸ்பரஸ் சொல்ல எங்க லாக் ஆகும்னா, இட்ஸ் ஒன் வே ஃப்ளோ பாஸ்பரஸ் ஃப்ரம் த ராக் டு லேண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் ஓஷன் டு ஓஷன். ஸோ கடல் போகும், ராக்ல இருக்கும், மண்ணில் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு கேசியஸ் ஃபார்மா வெளியவே வராது. அதான் பாஸ்பரஸ் வந்து 100% செடிமெண்டரி சைக்கிள். ஆனா சல்பர் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் செடிமெண்டரி சைக்கிள் தான். இட்ஸ் காம்பனன்ட் ஆஃப் த புரோட்டீன். இம்பார்ட்டன்ட். ஒரு புரோட்டீன்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் சல்பர் அண்ட் பாஸ்பரஸ் முக்கியமான கண்டென்ட் சல்பர். மெயின் சோர்ஸ் வந்து சாயில், வாட்டர், ராக்ல தான் இருக்கும் சல்பர். யூஸ் அண்ட் ரிலீஸ் வந்து பிளான்ட்ல இருந்து ஹெர்பிவோரஸ் போகுது சல்பர், ஹெர்பிவோரஸ் வந்து கார்னிவோரஸ் போகுது, இப்படியே போகுது. அது டீகம்போஸ் ஆகுது, டெட் ஆர்கானிசம்ல ஃபீக்கல் பெல்லட் மூலம் திரும்ப மண்ணுக்கே வரும். ஸோ த சல்பர் ஃப்ரம் தட் சல்ஃபைட் அண்ட் சல்பர் ஆக்சைடு. ஸோ சல்பர் பாக்டீரியா, லாட் ஆஃப் சல்பர் பாக்டீரியா they have inside. அந்த பாக்டீரியா மூலம் வந்து அது அடுத்த இதுலயும் நம்ம சல்பர் டை ஆக்சைடு ஆகும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல சொல்லியிருக்க பாருங்க, சல்பர் டை ஆக்சைடு. அப்ப இது கேசியஸ் ஃபார்ம்லயும் போகுது. ஆனா இதை வந்து செடிமெண்டரியில் தான் நம்ம சொல்லணும். அதுக்காக கேசியஸ் போகுதுன்னு அதுல போட்டுறாதீங்க. செடிமெண்டரியில் தான் சொல்லணும். செடிமெண்டரி ஃபார்ம்ல தான் அதுல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சல்பர் சைக்கிள், ரைட். ஸோ சல்பர் ஃப்ரம் த ராக் எரோட் ஆகும்போது அந்த சல்பர் வல்கனஸ் அந்த மாதிரி இதுல ரெக்கவர் சல்பர், இந்த சீல் வந்து நிறைய நம்ம சல்பர் வந்து எடுக்கலாம். சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட்? அவ்வளவுதான் சைக்கிள் பொறுத்தளவு. சல்பர் சைக்கிள் இந்த ரெண்டு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். செடிமெண்டரி சைக்கிள் தான். என்ன சார் இதுல இந்த பயோஜியோ கெமிக்கலுடைய இம்பார்ட்டன்ஸ் ஸ்டடி அபவுட் தட் அப்படின்னு கேட்டா, ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். வேற வேற ஆர்கானிஸ்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஈவன் த லிவிங் அண்ட் நான் லிவிங், தட் இஸ் கால்ட் பிளான்ட் அண்ட் அனிமல், கம்ப்ளீட்லி டிபெண்டிங் தட் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா.
ஏன்னா அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் கன்வெர்ட்டிங் தட் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் இன்டு த soluble nitrate, web of the life. It's a characteristics of all ecosystem. ஒரு ஈகோசிஸ்டத்துடைய இந்த கேசஸ் நியூட்ரியன்ஸோட வந்து முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். இது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல வரோம். சரியா? ரைட், அது பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நடத்தினத ஒரு ஆஃப் பேஜ் ஒன்று கொடுத்து பேஜ் நம்பர் 63 கொடுத்துருக்கேன் பாருங்க. மேக்சிமம் இந்த 63 பேஜ்ல கொஸ்டின் வந்துடும் சார். போன வருஷம் வந்தது. சரியா? 63 பேஜ்லயே லாஸ்ட் கொஸ்டின் வந்துடும். அதுக்காக பரவாயில்ல, இந்த ஆஃப் பேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஆஃப் பேஜ் மட்டும் படிக்கூடாது. மற்றதையும் பார்த்துக்கணும், கடைசியில் ரிவிஷன் வச்சுக்கணும். சரியா? அதுல மெயினா வந்து அந்த 3 ஆஸ்பெக்ட்ல இன்புட், அவுட்புட் அண்ட் இன்டர்னல் ரீசைக்ளிங் தான் சொல்லக்கூடிய அதுல கேசியஸ் ஃபார்ம், செடிமெண்ட்ரி ஃபார்ம், அங்கேயும் நான் டேபிள் கொடுத்துருக்கேன். இங்கேயும் மேக்சிமம் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அது எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு 10 பக்கம் கொடுத்துருங்களே சார், இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நான் நடத்தினத சில என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நடத்தின பாத்தீங்களா, அதுல சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும் சார், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா ஏன்னா எதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும். அது என்ன, ஏபயாட்டிக் ஃபேக்டர் அண்ட் பயாட்டிக். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஏபயாட்டிக் ஃபேக்டர், ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் பயாட்டிக் ஃபேக்டர். ஏபயாட்டிக் ஃபேக்டர் வந்து ரொம்ப வாஸ்ட். பயாட்டிக் ஃபேக்டர்லாம் 10 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். ரிலேஷன்ஷிப், கமன்சாலிசம், அதுலதான் ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷமும் வந்து. சரியா? பயாட்டிக் ஃபேக்டர்ல இதுல யார் ஒரு கிளைமேட்டிக் அடாபிக் ஃபேக்டர், யார் ஒரு முக்கியமானது, இதெல்லாம் இருக்கு, நம்ம பார்த்ததா சார். இது ஜஸ்ட் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் ஒரு ரீட் பண்ணி விடுங்க எல்லாமே. சரியா? அதுல என்னென்ன அனிமல்ஸ் எங்கெங்க வாழுது அதை வச்சு பிரிக்கிறாங்க. இன்புட், அது மாதிரி வாட்டர் ஒரு ஏபயாட்டிக் ஃபேக்டர். வாட்டர் சைக்கிள் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, வாட்டர் சைக்கிள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர் பார்த்தீங்களா, அதுக்காக. அது மாதிரி ஹியூமிடிட்டி பேஜ் நம்பர் 68, லைட் 69, இதெல்லாம் சும்மா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லைட்லாம் ரொம்ப லைட்டு டெம்பரேச்சர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைட்டு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான ஏரியா, லைட்டு டெம்பரேச்சர். சரியா? ஒரு லைட் எப்படிலாம் அதுல மூவ் பண்ணோம், அதுல எஸ். இதுல பேஜ் நம்பர் 71 வாங்க. பேஜ் நம்பர் 71ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. சரியா? அதாவது ஒரு லேக், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. இது ஃபுல்லா மட் இருக்குது. இது வரைக்கும் வாட்டர். சரியா? சோ இதுல பர்டிகுலர் சில ஏரியாலாம் நம்ம இதுல இண்டிகேட் பண்றோம். இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும், வந்திருக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரேன். நான் ஏற்கனவே சொன்னதான், நடத்தும் போது அந்த ஏரியா வரும்போது சொன்னேன், லைட் டெம்பரேச்சர் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஸோ இதுல லைட் ஜோன் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ் 77, 71 பேஜ் நம்பர். லைட் ஜோன்ல மொத்தம் 3 இருக்கு. கொஸ்டின் கேட்டா இந்த 3ல தான் ஒரு கொஸ்டின் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The light zones 3 categories there. ஒன்னு வந்து லிட்ரல் ஜோன், லிம்னாட்டிக் ஜோன், 4 சொல்லலாம், ப்ரொஃபண்டல் ஜோன், பென்டிக் ஜோன். கொஸ்டின் கேட்டா இந்த 4க்குள்ள தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, லிட்ரல் ஜோன். எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. லிட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆரோ மார்க் போட்டுருப்பாங்க, இந்த ஏரியா 1, இதுதான் லிட்ரல் ஜோன். அப்ப லிட்ரல் ஜோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் a shallow coastal zone. ஆல்மோஸ்ட் கோஸ்டல் ஏரியானா அந்த ஒரு எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கரெக்டா அந்த எட்ஜ், அந்த மண் மேடுகள் அப்படின்னு சொல்றோம். So the light is available up to the bottom in this zone. இதுதான் சார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் டிஆர்பில. அதாவது எப்படி லைட் வந்து அப் டு பாட்டம், நம்ம யோசிப்போம், அப் டு பாட்டம் எப்படி போகும், பெண்டிக் ஜோனுக்கே போகாதே லைட்டு, அப்ப என்ன ஜோனு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப வாட்டர் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட முடிஞ்சிருச்சு, இந்த ஜோன் இதோட முடிஞ்சு. அப்ப ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் இந்த லைட் வந்து என்ன செய்யும்,
லைட் வந்து இந்த ஜோன் லாஸ்ட் வரைக்கும் போகும். இதுதான் மேட்டர். அப்ப சாலோ கோஸ்டல், சாலோனா உங்களுக்கு தெரியும், அந்த கோஸ்டல்ல எட்ஜ் உள்ளது. அப்ப லைட் இஸ் அவைலபிள் அப் டு பாட்டம் ஆஃப் தி ஜோன். அப் டு பாட்டம்னா பாட்டம் வரைக்கும் ஜோன், இந்த ஜோனுக்கு போகும். அந்த ஜோன் பேர் என்னன்னு கேட்பாங்க. தட் இஸ் கால் லிட்ரல் ஜோன். இதுதான் சார் டிஆர்பி கொஸ்டின். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதான். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் லைட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட்ஸுக்கு. அப்ப மேக்ஸிமம் த ஃபவுண்ட் த்ரூ அவுட் தட் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம் ஆஃப் ஜோன் வரைக்கும் திஸ் ஜோன்ல லைட் பெனட்ரேட் ஆகுது. நல்லா அந்த இங்க பிளான்ட்ஸ்லாம் வந்து நல்லா வளரும். உங்களுக்கு தெரியும், அந்த கரை ஓரங்கள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. சரியா? ரைட். சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து லிம்னாட்டிக் ஜோன். இது என்னன்னா ஓபன் வாட்டர் ஜோன். அப் டு தட் டெப்த் டு விச் லைட் கேன் பி பெனட்ரேட். எது வரைக்கும் லைட் பெனட்ரேட் ஆகும்? மேக்சிமம் ஒரு லிமிட் தான் லைட் பெனட்ரேட் ஆகும். அதுக்கு மேல பெனட்ரேட் ஆகாது. உங்களுக்கு தெரியும். சோ அப்ப இங்க இருந்து லைட் இது வரைக்கும் பெனட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா எதுல இருந்து? ஆல்மோஸ்ட் இந்த டாப், அந்த மேல் அடுக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே. படத்தையும் பார்த்துக்கோங்க. லிம்னாட்டிக் சார், லிம்னாட்டிக் லிம்னாலஜி அப்படின்னா என்ன மீனிங் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டடி அபவுட் த ஃப்ரெஷ் வாட்டர். டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஸ்டடி அபவுட் த ஃப்ரெஷ் வாட்டர் வி ஆர் கால்ட் as லிம்னாலஜி. அப்ப லிம்னாட்டிக்னு சொன்னாவே வாட்டர் ஜோனை தான் இங்க குறிக்குது. சரியா? அப்ப அந்த வாட்டர் எங்க வாட்டர் ஜோன் இருக்கோ அது ஃபுல்லாவே. அப்ப இங்க லைட் எது வரைக்கும் மேக்சிமம் அந்த எது வரைக்கும் பெனட்ரேட் ஆகுதோ, இதுவும் லைட், இதுவும் வாட்டர் இருக்கும், இங்கேயும் வாட்டர் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனா லைட் எது வரைக்கும் பெனட்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் போட்டிக் ஜோன். ஏன்னா போட்டோ அப்படின்னாவே லைட். அப்ப இதுதான் நான் ஏற்கனவே கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். அப்பர் பார்ட் ஆஃப் த போட்டிக் ஜோன் இட்ஸ் அபண்டன்ட் லைட். அதான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? பாண்ட ஒரு 3ஆ பிரிச்சோம். இந்த ஏரியா இதான் வந்து அப்பர் பார்ட். அப்ப இதுக்கு பேர் தான் யூபோட்டிக் ஜோன். ஏற்கனவே நான் கிளாஸ் நடத்திருக்கேன். யூபோட்டிக் ஜோன். அப்ப யூபோட்டிக் ஜோன் அப்படின்னு என்ன மீனிங்? இதுதான் கொஸ்டின் சார். ஆல்மோஸ்ட் 100 ட்ரூ 100% லைட் பெனட்ரேட் ஆகும். இதான் யூபோட்டிக் ஜோன். சரியா? லோயர் பார்ட் ஆஃப் த ரிசீவிங் த லைட் அட் ஆர் பிலோ தட் காம்பன்சேஷன் பாயிண்ட் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ். இது வந்து டிஸ்போட்டிக் ஜோன் சொல்லுவோம். இந்த இடத்துல ரொம்ப டீடைலா சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். சரியா? யூபோட்டிக் ஜோன்ல வந்து அபண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க வந்து லைட் அதிகமா இருக்கும்போது இங்க ஜூ பிளாங்டான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அதிகமா இருப்பாங்க. டிஸ்போட்டிக் ஜோன்னா அங்க ஃபுல்லா லைட் போகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது எல்லாம் சேர்ந்ததான் நம்ம வந்து லிட்ரல் லிம்னாட்டிக், நாட் லிட்ரல். லிட்ரல் ஜோன் வந்து ஃபர்ஸ்ட், லிம்னாட்டிக் ஜோன் சொல்றோம். அடுத்து மூணாவது வந்து ப்ரொஃபண்டல் ஜோன்ஸ். இது எப்படின்னா இந்த டீப் வாட்டர் டார்க் ஜோன். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன்ல லைட்டே போகாது. அப்ப இதுதான் மூணாவது. லைட்டே போகாது. லைட் ஆல்மோஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சு. சரியா? அப்ப தட்ஸ் a டார்க் ஜோன் இன் பிட்வீன் த லிம்னாட்டிக் ஜோன் அண்ட் above the bottom. சரியா? லிம்னாட்டிக் ஜோன் என்னன்னு சொல்லிட்டேன், லைட் போற வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இங்க வந்து லைட் டஸ் நாட் பெனட்ரேட் திஸ் ஜோன். லைட்டே இருக்காது, இருட்டா தான் இருக்கும். அப்ப இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்களா? நாட் அவைலபிள் இன் திஸ் ஜோன் இன் ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்னா அவங்க லைட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்ப இங்க லைட்டே இருக்காது. அப்ப இங்க யார் இருப்பாங்க இந்த ஜோன்ல அப்படின்னு கேட்டா மேக்சிமம் கன்சியூமர் தான் இருப்பாங்க. இந்த ப்ரொடியூசரை சாப்பிடுறவங்க தான் இருப்பாங்க. எந்த ஜோன்ல? இந்த மூணாவது ஜோன் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஜோன்ல ப்ரொஃபண்டல் ஜோன்ஸ். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க இந்த ஏரியா, அதாவது மண்ணு ஒட்டி இருக்கு பாருங்களா, இதுதான் 4வது ஜோன். தட் இஸ் வி ஆர் கால்ட் as a benthic zone. பாட்டம் இங்க மேக்ஸிமம் பாட்டம், அதாவது வாட்டர் பாடியிலேயே கீழே கடைசி பார்ட் தான் வந்து பெந்திக் ஜோன் சொல்றோம். அப்ப அதாவது ப்ரொஃபண்டல் ஜோன்லயே லைட் இருக்காது. அப்புறம் பெந்திக் ஜோன்ல லைட் இருக்குமா? இருக்காது. நாட் அவைலபிள். ஸோ டார்க்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்க வந்து டெட் ஆர்கானிசம், மோஸ்ட்லி மைக்ரோப்ஸ், அந்த இறந்த இதை ஃபுல்லா சாப்பிடக்கூடிய மைக்ரோப்ஸ் இங்க அதிகமா இருக்கும். சரியா? ஸோ 4 ஜோன். பேஜ் நம்பர் 71 கண்டிப்பா டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏற்கனவே இந்த ஏரியா நடத்தும் போது சார் நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலா இதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சார் சொல்லுவேன்னு சொல்லாமே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கூடாதுல்ல. இந்த ஏரியா தான் மைண்ட்ல வச்சுட்டு தான் அங்க வந்து நான் மெயினா எதை மட்டும் சொன்னேன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு.
யூஃபோட்டிக் ஜோன், டிஸ்போட்டிக் ஜோன், ஏஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு 3 இது சொல்லியிருப்பேன் அப்ப நடத்தும் போது. யூஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு என்ன மீனிங்னா சிம்பிளா சொல்லியிருப்பேன். லைட் எது வரைக்கும் பெனட்ரேட் பண்ணுமோ யூஃபோட்டிக். டிஸ்போட்டிக்னா அந்த அளவுக்கு லைட் பெனட்ரேட் ஆகுது. ஏஃபோட்டிக் அப்படின்னு சொன்னா லைட்டே பெனட்ரேட் ஆகாது. அவ்வளவுதான். முதல்ல நடத்தும் லைட்டை பத்தி நடத்தும் போது சொன்னேன். பின்ன டீட்டெயிலா நான் சொல்றேன் சார் சொன்னேன். அதான் இந்த ஏரியா. சோ நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல லைட்ல எந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. ரைட். அடுத்த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பத்தி ஏற்கனவே நான் ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுல முக்கியமா அடாப்டேஷன் டு த டெம்பரேச்சர் பேஜ் நம்பர் 72ல அதுல என்னென்னலாம் ஒரு டெம்பரேச்சர்ல அனிமல்ஸ் என்னென்னலாம் அடாப்டேஷன் நடக்கும் அது கொடுத்துருக்கோம். பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், பிஹேவியரல் அடாப்டேஷன், ஹைபிரினேஷன், எஸ்டுவேஷன், சரியா, அது மைக்ரேஷன்ஸ், அது ஃபுல்லாவே அடாப்டேஷன். ஒரு நம்மளே வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கா ஒரு இடத்துல ஒருத்து ஸ்கூட்டி கொடைக்கானல் போறோம்ல அந்த மாதிரிதான் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆகும். சரியா, அது பார்த்துக்கோங்க. அடாப்டேஷன்ஸ் பார்த்தாச்சு. சரியா, ரைட். இங்கேயும் இருக்கு பேஜ் நம்பர் 73ல அந்த லைட் சொல்ற மாதிரி இங்க டெம்பரேச்சர் வச்சு அந்த லேக், இதுவும் எக்ஸாம்பிள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சார். ஏற்கனவே இதை நடத்திட்டேன். சரியா, ஒரு லேக்ல 3 ரீஜனா வந்து நம்ம பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு எபிலிம்னியான், அது மாதிரி பாட்டம் வந்து ஹைப்போலிம்னியான், அது மாதிரி மெடில்ல வந்து மெட்டா, மெடில்னாவே மெட்டா லிம்னியான் இல்லைன்னா தெர்மோக்ளைன். தெர்மோனா டெம்பரேச்சர். இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இங்க மேக்சிமம் ரொம்ப மாறுபட்ட டெம்பரேச்சர் இருக்காது. இங்க எப்பவுமே கூலா தான் இருக்கும் இந்த ஹைப்போ. அப்ப லைட் வந்து ஆல்மோஸ்ட் எபி அந்த யூட்ரோபிக் சொன்னோம் பாத்தீங்களா, அது எபிலிம்னியான் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் சப்போஸ் இந்த மேல உள்ள இந்த ஏரியாவோட கொஸ்டின் வரலன்னா இதுல கொஸ்டின் இருக்கும் டெம்பரேச்சர்ல. மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, இந்த 3ல தான் கொஸ்டின் கேட்பாங்க சார். எபிலிம்னியான், மெட்டாலிம்னியான், ஹைப்போலிம்னியான். இதுக்கு மேல ஒண்ணு அங்க பெருசா கேட்க மாட்டாங்க. அடுத்து சாயில். சாயில் ஸ்டடி அபவுட் த சாயில் என்ன, அது சாயில் என்னென்ன டைப் இருக்குது அது ஃபுல்லா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 74ல சாயில் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். 75ல அந்த சாயிலோட அந்த ஜோன், இது அதுக்கு முன்னாடி கூட சொல்ல ODCBA அந்த என்னென்ன ஜோன் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது நீங்க பாத்துக்கோங்க. சரி, அடுத்து கேஸ். இதெல்லாம் ஏபாட்டிக் ஃபேக்டர்ல உள்ளது 77. இதெல்லாம் pH, ஈவன் த pH ஆல்சோ. அவ்வளவுதான். பயாட்டிக் ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் ஷுவரா வரும். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது லிவிங் ஆர்கானிசம்ஸ் பயாட்டிக்ல. இதுல இன்ட்ரா ஸ்பெசிபிக், இன்டர் ஸ்பெசிபிக் காம்பிடேஷன்ஸ், அதுல ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸ்ல லோ டாலரண்ட், லா ஆஃப் டாலரன்ஸ், அதுல வந்து காம்படிஷன். சரி, என்னென்ன காம்படிஷன் எப்படி இருக்கும் பேஜ் நம்பர் 78ல இதெல்லாம் ஏற்கனவே நடத்திட்டேன். இதுல ஸ்டீனோகலைன், ஸ்டீனோதர்ம், யூரிகலைன், யூரித்தர்ம், இந்த ஏரியாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. 78ல கீழே 78 பேஜ்ல. சரியா, ரைட். சோ அதுக்கு அடுத்து ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் கடைசி பக்கத்துல கொடுத்துருப்பேன். சும்மா ஜஸ்ட் நீங்க இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் ஈகாலஜி. சரியா, ஸோ இதோட ஈகாலஜி டாபிக் ஓவர். இது வரைக்கும் தான் நான் இது பார்ட் 3 மெட்டீரியல்ல பார்ட் 3. இது வரைக்கும் தான் ஆக்சுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். கம்மிங் சண்டே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கம்ப்ளீட்டா இது படிச்சுக்கோங்க. 8வது யூனிட் ஓவர். ஸோ இதுல வந்து அதுக்கடுத்து நான் என்ன நடத்த போறேன்னா 9th யூனிட் நடத்துவேன். ஸோ 9th யூனிட் முடிஞ்சோன்னா 10th யூனிட். ஸோ 10th யூனிட் முடிஞ்ச பிறகு திரும்ப நான் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். சரியா, இல்ல லேட் கமர் இதுக்கு முன்னாடி நடந்த யூனிட்டை பத்தி அதெல்லாம் பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, நான் அடுத்தடுத்து இதோட கண்டினியூஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ரைட். ஸோ எனிவே இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து அடுத்த கிளாஸ் என்ன நடத்த போறோனோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இப்ப பார்க்க போறோம். சரியா, நெக்ஸ்ட் யூனிட் வந்து இதான் சிலபஸ். சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எங்க கொடுத்துருப்பேன்னா மெட்டீரியல் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் இதே இப்ப நான் இங்க என்ன டிஸ்பிளேல காமிச்சிருக்கணும் அது பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல், ஒரிஜினல் டிஆர்பி சிலபஸ். நான் எதுவுமே மாடிஃபை பண்ணல. சரியா, ரைட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு யூனிட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிலபஸை டிஸ்கஸ் பண்ணி எந்த ஏரியால ஹார்ட் ஆஃப் த கொஸ்டின், எந்த ஏரியா வந்து ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவை பார்த்துட்டு எப்பயுமே சிலபஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் யூனிட்குள்ளே போவேன். இன்னைக்கு சிலபஸை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முக்கியமா ஈகாலஜி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல மெட்டீரியல் யூனிட் 9 பொறுத்தளவு யூனிட் 9ல இதுல மெயினா ஒரு நிமிஷம் வித்தியாசம் 1 மினிட்.
வேர்டு ஃபைலா இருக்கு, அதான் வந்து எழுத முடியல. ஏன்னா பிடிஎஃபா இருந்தா தான் எழுத முடியும். ஒரு நிமிஷம். சரி. எஸ். யூனிட் 9. யூனிட் 9 இருக்கு பாருங்க. 9ல மெட்டீரியல் வந்து என்னென்ன மெட்டீரியல்னா பார்ட் 1 கொடுத்துருப்பேன், பார்ட் 2 கொடுத்துருப்பேன், கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பேன். சரியா? யூனிட் 8 கொஸ்டின் நல்லா கவனிங்க. யூனிட் 8 கொஸ்டின் பேங்க் வந்து ஒன்லி இம்யூனாலஜி மட்டும் தான் இருக்கும். யூனிட் 8 கொஸ்டின் பேங்க். யூனிட் 9 அப்படின்னா இங்க ஒரு ஈகாலஜி இருக்கா, என்விரான்மெண்டல் பயாலஜி. இந்த யூனிட் அடுத்தது இங்க இருந்து எது வரைக்கும், இந்த எவல்யூஷன் முன்னாடி வரைக்கும், இது வரைக்கும் இதுவும் ஈகாலஜி தான். அதுக்கடுத்து 10th யூனிட்லயும் ஈகாலஜி தான் இருக்கு. கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இந்த இருக்கலாம், இது ஃபுல்லா இது வராது, இந்த இருக்கு, இது கிடையாது. இங்க இருந்து இது வரைக்கும் இதுவும் ஈகாலஜி தான். அப்ப 10வது யூனிட் ஈகாலஜி இந்த போர்ஷன், 9th யூனிட்ல உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட், 8th யூனிட்ல உள்ள தேர்ட் பார்ட், இந்த மூணுமே ஈகாலஜி சிலபஸ். இந்த மூணையுமே கொஸ்டின் பேங்க் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல ஈகாலஜி கொஸ்டின் பேங்க் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்த டெஸ்ட் நான் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து 9 சொன்னா 9th யூனிட் நடத்தி முடிச்சிட்ட உடனே நான் கொஸ்டின் பேங்க் வச்சிருவேன். ஏன்னா 10th வந்து அது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். சரியா? அதே இது கொஸ்டின் பேங்க் 10, கொஸ்டின் பேங்க் 10 எப்படி சார் இருக்கும்னு கேட்டா, இந்த 9th யூனிட்ல உள்ள எவல்யூஷனும் 10th யூனிட்ல உள்ள எவல்யூஷனும் சேர்ந்துதான் கொஸ்டின் பேங்கா இருக்கும். சரியா? சோ ஈகாலஜி 9th யூனிட்டும் 10th யூனிட் கொஸ்டின் பேங்க் செகண்ட் பார்ட் ரொம்ப தரமா இருக்கும் சார். கொஸ்டின் அப்படியே டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கொஸ்டின். ஒவ்வொரு யூனிட் 9th யூனிட்லயும் சரி 10th யூனிட்லயும் சரி 1000 கொஸ்டின் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, அந்த கொஸ்டினை படிச்சாலே போதும். நீங்க நான் மெட்டீரியல படிச்சுட்டு அந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் சார். நீங்க சிஎஸ்ஆர் அந்த சிலெக்ட் எல்லாம் சும்மா அசால்ட்டா, இது எல்லாமே சிலெக்ட்ல உள்ள சிலபஸ், காலேஜ் லெக்சர்ல உள்ள சிலபஸ். என்ன டெஸ்ட்னாலும் அந்த அந்த கொஸ்டின் பேங்கே போதும். அழகா அதே கொஸ்டின் சில நேரம் வரும். சரி, அவே கொஸ்டின் பேங்க் நான் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்ப 9th யூனிட் பொறுத்தல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கிடையாது. பார்ட் 1 எதுன்னா ஈகாலஜி பார்ட் 1, எவல்யூஷன் வந்து பார்ட் 2. அவ்வளவு 2 மெட்டீரியல் தான். சரியா? இப்ப நான் ஈகாலஜி மட்டும் டிஸ்கஸ் பண்றேன், எவல்யூஷன் வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ கொஸ்டின் வந்து எங்கெங்க எப்படி கேட்பாங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? சோ இதுல வந்து 9th யூனிட் பொறுத்தளவு லாஸ்ட் இயர், சரி, அதாவது 2022 லாஸ்ட் இயர் 2022ல எத்தனை கொஸ்டின் சார் 9th யூனிட்ல வந்ததுன்னு கேட்டா 13 கொஸ்டின் வந்தது. அதுல 13ல ஈகாலஜி எத்தனை கொஸ்டின் கேட்டா 6. ஒரு நிமிஷம், எஸ் ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, ரைட், ஓகே, சரி பாத்துக்கலாம். டைம் இருக்கு, நான் எப்பவுமே 10 மணி வரைக்கும் டைம் போட்டிருப்பேன், நான் தான் கிரியேட் பண்ணுவேன் லிங்க். சார் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. சரியா? ஒரு 5 மினிட்ஸ் கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன். ஓகே, இந்த கொஸ்டின் இந்த சிலபஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கிடுவோம். ரைட், லிசன். ஸோ 2022 லாஸ்ட் இயர் டிஆர்பில மொத்தம் 13 கொஸ்டின் வந்தது. ஓகேவா? அதுல ஈகாலஜில 6 கொஸ்டின், எவல்யூஷன்ல 7 கொஸ்டின், 13 கொஸ்டின் வந்தது. ஓகே, 2019 டிஆர்பி, அதுக்கு முந்தின வருஷம் டிஆர்பில அப்ப எத்தனை கொஸ்டின் சார் வந்ததுன்னு கேட்டா, இதுதான் கொடுமை சார். கொடுமை மீன்ஸ் என்னன்னா 2 விதமான கொடுமை சொல்லலாம். ரொம்ப அதிகமா வந்தாலும் சரி, கம்மியா வந்தாலும் சரி, 5 கொஸ்டின் தான் சார் கேட்டாங்க. அதுல ஈகாலஜில 3 கொஸ்டின் சார், எவல்யூஷன்ல 2 கொஸ்டின் சார். 2019 இதுல உள்ள பேலன்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா எந்த யூனிட்ல கேட்டாங்கன்னா 8வது யூனிட்ல கேட்டாங்க சார். அவ்வளவு 8வது யூனிட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2019ல
2019 8வது யூனிட்ல 23 கொஸ்டின் கேட்டாங்க. 14 கொஸ்டின் வந்து இம்யூனாலஜி, 9 கொஸ்டின் வந்து ஈகாலஜி. சோ அப்ப அங்க எல்லாம் கேட்டோம்னா இங்க வந்து கொஸ்டின் கம்மியாயிருச்சு. இங்க 5 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? சரி பார்த்துக்கலாம். 2017 அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு சார் கேட்டாங்க அப்படின்னா 12 கொஸ்டின் கேட்டாங்க இந்த யூனிட் 9th யூனிட்ல. அதுல 5 ஃபார் ஈகாலஜி, 7 ஃபார் எவல்யூஷன். சோ நீங்க இந்த சார் ரேஞ்ச் இந்த இருக்குல்ல 2017 இதை நீங்க விட்டுருங்க. 10 to அது 12 கொஸ்டின் மேக்சிமம் கேட்பாங்க சார். அவ்வளவுதான். இந்த யூனிட்ல 6 + 6 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 6 கொஸ்டின் ஈகாலஜி, 6 கொஸ்டின் எவல்யூஷன். இது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 5 கொஸ்டின் அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணக்கூடாது. ஆனா கொஸ்டின் எந்த ஏரியால வரும்னா கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுறேன். இந்த யூனிட்லாம் இந்த ஏரியால தான் வரும். இப்படித்தான் வரும்னு சொன்னா அந்த டிஆர்பில அப்படியே வரும் இந்த ஏரியா. சரியா? சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜூ ஜியோகிராஃபி இன் இந்தியா ஃபார் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், மேமல்ஸ். இதுல ஜூ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஜூ ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதான் ஜூ ஜியோகிராஃபின்னு சொல்லுது. ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். ஆனா போன வருஷம் அதுல வரல. சரியா? ஜூ ஜியோகிராஃபில லாஸ்ட் இயர் வந்து எதுல கேட்டாங்கன்னா இந்தியன் பிரமிட்ஸ்ல ரொம்ப லைட்டா இருக்கு. இந்தியன் பிரமிட்ஸ் சொல்ல பாத்தீங்களா, அதுல ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சரியா? இந்த இந்தியன் பிரமிட்ஸ் இதுல போன வருஷம் ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. பட் ஜூ ஜியோகிராஃபில ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு, ஜூ ஜியோகிராஃபில ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ரைட். 1 minute. ரைட். ஓகே. சோ அப்ப நெக்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே எதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ், இது வந்து மெயினா வந்து இதுல 2 கேட்டகரி இருக்கு. நான் பின்னாடி டீட்டெயிலா வரும்போது சொல்றேன். சரியா? ஏன்னா இதே ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். அதுல வந்து கன்சர்வேஷன் சொல்றோம் பாத்தீங்களா. ஏன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா போச்சு. ஏன்னா பொல்யூஷன் அது இதுன்னு பிரச்சனை வர்றவாகு. அப்ப நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மளால கேட்க மாட்டாங்க. அப்ப வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சட்டங்கள் போட்டாதான் நம்மளால கேட்பாங்க. சரியா? லாஸ்ட் இயர் இதுல ஒரு கொஸ்டின் வந்துச்சு சார். லாஸ்ட் இயர் பிரமிட்ஸ்ல இந்தியன் பிரமிட்ஸ்ல ஒரு கொஸ்டின், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகேவா? ரைட். சோ இதுல வந்து பர்டிகுலரா இதுல மெயினா வந்து இது ஜெனரலா இங்க சொல்றோம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுல வைல்ட் லைஃப்ல சாங்சுரிஸ் ஆஃப் தமிழ்நாடு சிலபஸ் வந்து சாங்சுரி ஆஃப் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் சொல்ல மாட்டேன். இந்தியாவில் உள்ள எல்லா சாங்சுரிஸ் நேஷனல் பார்க்கையும் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். அடுத்த டாபிக் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இது ஒண்ணு இல்ல, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ஒண்ணு இல்ல சார். இட் அஃபெக்ட் த ஃபேக்டர் அஃபெக்டிங் த என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன சார்? பொல்யூஷன். அவ்வளவுதான். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். பொல்யூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து ஆல்மோஸ்ட் 3 கொஸ்டின் முடிஞ்சு. இன்னும் 3 கொஸ்டின் எதுல வரும்னா பிஹேவியர். அவ்வளவுதான். 3 கொஸ்டினுமே பிஹேவியர்ல தான் வரும். இது நல்லா கவனிங்க. இந்த பிஹேவியர் வந்து சைக்காலஜி படிச்சவா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சைக்காலஜி படிச்சவா. ஏன்னா இங்க படிக்கிறது சைக்காலஜில யூஸ் ஆகும். சைக்காலஜில படிச்சது இங்க யூஸ் ஆகும். நீங்க சைக்காலஜில 30 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் சார் வரும். ஜிகேல 1 or 2 கொஸ்டின் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் வரும். அப்ப 40ல 35 கொஸ்டின் தான் நீங்க படிக்க போறீங்க. 5 கொஸ்டின் நம்ம சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் வரும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுல பிஹேவியர் பொறுத்தளவு சைக்காலஜில 2 to 3 கொஸ்டின் பிஹேவியர் நம்ம மெட்டீரியல் 9th யூனிட்ல உள்ள மெட்டீரியலே நிறைய இது கவர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் 6th யூனிட்லயும் கொஞ்சம் பிஹேவியர் ரிலேட்டடா அங்க நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். 6வது யூனிட். சரியா? 6 கிடையாது, சாரி, 7வது யூனிட் சென்சரி பிசியாலஜி, மெமரி அண்ட் லேர்னிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அங்க லைட்டா தான் சொல்லியிருப்பேன் சார். இதை பத்தின ரொம்ப டீட்டெயில் 9th யூனிட் வரும்போது சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்கதான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். சோ நீங்க ஒரு கொஸ்டின் செட்டர் என்ன செய்வார்னா சிலபஸ் கையில வச்சுக்கிடுவாரு. அவர் அந்த டாபிக்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதுல தான் கொஸ்டின் செட் பண்ணுவார். சரியா? சோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க. பிஹேவியர் இல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் பிஹேவியர்னு எடுத்துக்கிட்டோமே. அதுல வந்து பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது? பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். லாஸ்ட் இயர் இதுல ஒரு கொஸ்டின் வந்தது. பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் என்னது?
இன்ஸ்டிங்க்ட் அண்ட் லேர்னிங் பிஹேவியர், இந்த 2 டைப் ஆஃப் பிஹேவியர். சரியா? அடுத்தது சோசியல் பிஹேவியர். அடுத்த டைட்டில் லாஸ்ட் இயர்ல ஒரு கொஸ்டின் வந்தது. சோசியல் பிஹேவியர், சோசியல் ஆர்கனைசேஷன், சோசியல் பிஹேவியர் இன் மேமல், இதுலயும் ஒரு கொஸ்டின் வந்தது லாஸ்ட் இயர். சோசியல் பிஹேவியர் இன் மேமல். சரியா? அதாவது மேமல் என்னது, ரெண்டு தான் சார் இதுல. மேமல்ல ஒன்னு வந்து அக்ரஷன், இன்னொன்னு வந்து கவுண்டர்ஷிப். கோர்ட்ஷிப், நாட் கவுண்டர்ஷிப், கோர்ட்ஷிப். கோர்ட்ஷிப் பிஹேவியர் கொஸ்டின் கேட்டா இந்த ரெண்டுல தான் ஒரு கொஸ்டின் வரும். சோசியல் பிஹேவியர் இன் மேமல்ஸ், மேமல்ல அது ஹியூமன்ல இருந்து அனிமல்ஸ் வரைக்கும். கோர்ட்ஷிப் பிஹேவியர் அக்ரஸிவ், அக்ரஷன் கோபம். கோர்ட்ஷிப்னா அந்த லவ், அந்த இப்ப சொல்றது ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும் அது வந்து. சரியா? கொஸ்டின் செட்டர் என்ன செய்வார் தெரியுமா? நல்லா ஞாபகம். இப்ப பேட்டர்ன் ஆஃப், அதாவது பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்னா இன்ஸ்டிங்க்ட் பிஹேவியர் அண்ட் லேர்னிங் பிஹேவியர். அதாவது நம்ம உடல்லயே நேச்சுரலாவே சில பிஹேவியர் இருக்கும், பை பிராக்டிஸ்ல சில பிஹேவியர் கொண்டு வருவோம். கொஸ்டின் செட்டர் எப்பயுமே இதுல இந்த ரெண்டுல தான் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. ஏன்னா பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்னா இதை விட வேற கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோசியல் ஆர்கனைசேஷன் இது நிறைய டீடைல் வரும், நான் யூனிட் வரும்போது சொல்றேன். சரியா? அதுல பர்டிகுலரா மேமல் சொன்னா இந்த 2 டைட்டில் தான். மேக்சிமம் இந்த 2 டைட்டில் தான் சார் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா 2017, 19 இதுல 19ல ஓரளவு 3 கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்களா? இந்த 3 கொஸ்டின் ஆல்மோஸ்ட் இல்ல 19 இல்ல 17லயும் ஒரு 5 கொஸ்டின் பிஹேவியர்ல நிறைய டீப்பாவே கேட்டாங்க சார். 19 தான் நினைக்கிறேன். எஸ், அந்த 3 கொஸ்டினுமே பிஹேவியர்ல தான் ரொம்ப கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலா கேட்டிருந்தாங்க பிஹேவியர்ல. போன வருஷம் கூட அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப பேசிக்கா தான் கேட்டாங்க. சோ அப்ப ஒரு 6 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹேவியர்ல எத்தனை கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 6 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? சோ நீங்க 6+6 ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மொத்தம் 12 கொஸ்டின், 6+6 கொஸ்டின் தான் வரும். சோ இந்த டைட்டில் தான் கொஸ்டின் நிக்கும். அப்ப மெட்டில வந்து தாண்டி கொஸ்டின் போகாது. அப்படி 1-2 மிஸ், ஒரு 5 தான் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அது கொஸ்டின் பேங்க்ல கிளிக் ஆயிரும், இல்லன்னு நான் வைக்கிற டெஸ்ட்ல கிளிக் ஆயிரும். 100% நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் இதை தாண்டி போகவே போகாது சார். இது படிச்சா ஸ்லெட் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸ்லெட், சிஎஸ்ஆர் இல்லனாலும் சரி, காலேஜ் லெக்சராலும் சரி, இதே சிலபஸ் தான். ஸ்லெட் ஏற்கனவே எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ அது மாதிரி இதே சிலபஸ் தான் எல்லாமே. அங்கே பிஹேவியர் உண்டு. 7th யூனிட்லயும் பிஹேவியர் இருக்கு. பிஹேவியர் லேர்னிங் அண்ட் பிஹேவியர்னு ஒரு டாபிக் இருக்குது. இவ்வளவுதான். சோ இந்த கொஸ்டின் இந்த ஏரியாவை தான் நம்ம பார்ட் 1ன்னு கொடுத்திருப்பேன். எது வரைக்கும்? ஜூசியோகிராஃபில ஆரம்பிச்சு கோர்ட்ஷிப் பிஹேவியர் வரைக்கும் பார்ட் 1. அடுத்து எவல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா? எவல்யூஷன் இது வரைக்கும், ஸ்பீசியேஷன் வரைக்கும், இது பார்ட் 2 கொடுத்திருப்பேன். சரியா? நீங்க நல்லா ஞாபகம். இப்ப நான் ஓவராலா ஒரு ஹிண்ட் தான் கொடுத்திருக்கேன். நீங்க கிளாஸ வந்து எவல்யூஷன் தானே, ஈக்காலஜி தானே, நம்மளுக்கு தெரியாதா ஈக்காலஜியா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், கன்சர்வேஷன் ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ், ஆனா நிறைய கொடுத்திருப்பேன் மெட்டீரியல், வளன்னு கொடுத்திருப்பேன். கரெக்டா ஹாட்ஸ்பாட் ஆஃப் தி கொஸ்டின் கிளாஸ்ல தான் சொல்லுவேன். இந்த ஏரியால தான் கொஸ்டின் வரும், இப்படி வந்திருக்கு, இப்படி வரலாம், அது எல்லாம் கிளாஸ்ல தான் சொல்லுவேன். கிளாஸ அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க கிளாஸ் அவாய்ட் பண்ணா 1 மணி நேரம் படிக்கிறத 5 மணி நேரம் படிச்சாலும் புரியாது. இல்லன்னு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா 1 மணி நேரத்திலே அந்த ஏரியாவை படிச்சு போயிட்டே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவையே சொல்றேன் நான். அதே மேக்ஸிமம் கிளாஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. சரியா? ரைட். சோ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் டிஸ்கஷனோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். அடுத்த கிளாஸ் 9th யூனிட் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க் யூ.